நான் உங்கள் மோகனா. சிரிக்க சிந்திக்க என்ற விடுகதையில மறுபடியும் சந்திக்கிறேன் உங்களை. வணக்கம். பார்க்கலாம் குட்டீஸ், செல்லம், பார்க்கலாம். சத்தம் போடாமலேயே ஊரை கூட்டுவான் இவன் யார்? ஆமா, சத்தம் போடாமலே ஊரை கூட்டுவான் இவன் யாரு? கரெக்டா சொல்லுங்க. நிறைய இருக்கு க்ளூ, நிறைய கொடுக்கலாம். ஆம்புலன்ஸ் இருக்கு, வேற என்னென்ன இருக்கு. சத்தமே அவங்க போட மாட்டாங்க, போடாமலேயே ஊரை நல்லா ஒன்னா கூட்டிடுவாங்க. என்னது என்னது? தீ விபத்து. தீ விபத்து. தீ விபத்து. சத்தம் போட்டு ஊரை கூட்டுவான். அது சத்தம் போடாமலே அந்த விடுகதை. இது சத்தம் போட்டு ஊரை கூட்டுவான். அவன் யார்? நம்ம காலையில தூங்கிட்டு இருக்கும் போது ஒண்ணு வரும், சவுண்ட் கொடுக்கும். குக்கர் இல்ல, உன்னன் கொடுக்கும். என்னது? நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது டைம் வச்சு செட் பண்ணுவோம்ல, அலாரம் பெல். அதுதான் சத்தம் போட்டு ஊரை கூட்டுவான். அவன் யார்னா அலாரம் பெல். சரியா? வீட்டுக்குள்ளேயே கத்துவான், வெளியே வரமாட்டான். வீட்டுக்குள்ளேயே சுத்துவான், வெளியே வரமாட்டான். அவன் யார்? வீட்டுக்குள்ளேயே சுத்துவான், வெளியே வரமாட்டான். அவன் யார்? மின்விசிறி. கரெக்ட் கரெக்ட், மின்விசிறி. ஊரெல்லாம் சுத்துவான், வீட்டுக்குள் வரமாட்டான். ஊரெல்லாம் சுத்துவானா, வீட்டுக்குள்ளே வரமாட்டானா. அவன் யார்? ஊரெல்லாம் சுத்துவோம், ஆனா வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க. அது யாரு? ஊரெல்லாம் போட்டுட்டு போவோம், ஆனா வீட்டுக்குள்ள போனா அதை கட்டிடுவோம். என்னது? செருப்பு. கரெக்டுங்களா? செருப்பு தான் வீட்டுக்குள்ள போட்டு போக மாட்டான். அதனால குள்ள குழிக்கு குடலுக்குள் சலங்கை. அது என்ன? குள்ள கோழிக்கு குடலுக்குள் சலங்கை. குள்ள கோழிக்கு குடலுக்குள் சலங்கை. அது என்ன? சொல்லுங்க குட்டீஸ், சொல்லவா? நல்ல ஈஸியான விடதான். நான் சொல்லட்டுமா? தெரியாதுன்றாங்க, நான் சொல்லவா? வேர்க்கடலை. கருத்த புடலங்காய், கறிக்கு உதவாத காய். கொடியிலிருந்து பறித்து விட்டால் அழகை கெடுக்கும். அந்த காய் எது? கருத்த புடலங்காய், கறிக்கு உதவாத காய். கொடியிலிருந்து பறித்து விட்டால் அழகை கெடுக்கும் காய். அது எது? சொல்லவா? ஜடை. சடை. சடை. சடை தானே கருப்பு, அதனால. இது அசுத்தமாக இருக்கும் போது வெள்ளையாக இருக்கும், சுத்தமாக இருக்கும் போது கருப்பாக இருக்கும். அது என்ன? ஸ்கூல்ல ரொம்ப முக்கியமா அதெல்லாம் இருக்கும். ஸ்கூல்ல இருக்கும், காலேஜில் இருக்கும், ஒரு இடத்துங்கள்லாம் கூட அந்த போர்டு வச்சிருப்பாங்க. அதாவது இது அசுத்தமாக இருக்கும் போது வெள்ளையாக இருக்கும், சுத்தமாக இருக்கும் பொழுது கருப்பாக இருக்கும். அது என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். கரும்பலகை. அதான் ஸ்கூல்லலாம் அது கரும்பலகை, அது போர்டு இருக்குல்ல, அதான் கரும்பலகை. முள்ளில்லா வேலி போட்டா தோட்டம், தோட்டத்திலே பூ பூத்தால் தோட்டமே பாழ். அது என்ன? மூலில்லா வேலி போட்டா தோட்டம், தோட்டத்திலே பூ பூத்தால் தோட்டமே பாழ். அது என்ன? பாழாயிடும்ன்றாங்க. அது என்ன? தெரியலையா? கண் இமைகள். தவழும் போது ஒரு பெயர், விழும்போது ஒரு பெயர்,
தவழும் போது ஒரு பெயர், விழும்போது ஒரு பெயர், உருளும் போது ஒரு பெயர், அது என்ன? தவழும் பொழுது ஒரு பெயரு, விழும் பொழுது ஒரு பெயரு, உருளும் போது ஒரு பெயர், அவை என்ன? மேகம், மழை, நீர். இருட்டில் ஒளிந்திடுவார்கள், வெளிச்சத்தில் பதுங்கிடுவார்கள். யார் அவர்கள்? இருட்டில் ஒளிந்திடுவார்கள், வெளிச்சத்தில் பதுங்கிடுவார்கள். அவர்கள் யார்? தெரியலையா? சொல்லவா? நட்சத்திரங்கள். அடுத்தது பார்க்கலாம். அல்ல அல்ல பெரிதாகும், அது என்ன? இப்போ ரோடெல்லாம் இருக்கும், அது என்ன? என்னன்னு சொல்லுவோம் நம்ம, போ சொல்ல அதெல்லாம் எப்படி இருக்கு பாருன்றதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அது என்னது? அல்ல அல்ல பெரிதாகும், அது என்ன? பள்ளம். கருத்து சிரித்திருக்கும் கடுகு அல்ல, காரம் மிகுந்திருக்கும் மிளகாய் அல்ல, அது என்ன? கருத்து சிரித்திருக்கும், கருத்து சிரித்திருக்கும் கடுகு அல்ல, காரம் மிகுந்திருக்கும் மிளகாய் அல்ல, அது என்ன? பொங்கலுக்கெல்லாம் போடுவோம், பொங்கல் ரசத்துக்கெல்லாம் பண்ணுவோம், அது இல்லைன்னா ரசமே வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஒருத்தங்க. என்னது? பூண்டு இல்லை. என்னதுங்கப்பா? செல்லம் தங்கம் சொல்லுங்க. கருத்து சிரித்திருக்கும் கடுகு அல்ல, காரம் மிகுந்திருக்கும் மிளகாய் அல்ல, அது என்ன? மிளகு. கணுக்கால் நீரில் கரடி நீச்சல் போடுது, கணுக்கால் நீரில் கரடி நீச்சல் போடுது, அது என்ன? கணுக்கால் நீரில் நீச்சல் போடுது, அதாவது கணுக்கால் நீரில் கரடி நீச்சல் போடுது, அது என்ன? ஈஸி தான். ஈஸி தான், சொல்லுங்க குட்டி, சொல்லுங்க. தவளை. அடுத்தது சொல்றேன். காட்டில் பச்சை, கடையில் கருப்பு, வீட்டில் சிவப்பு, அது என்ன? காட்டில் பச்சை, கடையில கருப்பான், வீட்டுல சிவப்பான், அது என்ன? மரம், கரி, தீ. காட்டில் பச்சை மரம், கடையில் கருப்பு கரி, வீட்டில் சிவப்பு, அது என்னது? தீ. தீ மூட்டம், அது என்ன? அதுதான் மரம், கரி, தீ. விட. பச்சை பாலையை கீறினால் பளிங்கு போல் பால் வருது, இரண்டாக உடைத்து பார்த்தால் இருக்குது பால கருப்பு முத்து. பச்சை பாலையை கீறினால் பளிங்கு பால் வருது, இரண்டாக உடைத்து பார்த்தால் இருக்குது பல கருப்பு முத்து, அது என்ன? நல்லதான், நல்ல ஒரு பழங்களுடைய பெயர் தான், பழத்துடைய பெயர் தான். சொல்லுங்க. பப்பாளி. வெள்ளக்கல்லை வெந்நீரில் போட்டு உடைத்து பார்த்தால் உதிருது மஞ்சள் பூ, அது என்ன? வெள்ளக்கல்லை வெந்நீரில் போட்டு உடைத்து பார்த்தால் உதிருது மஞ்சள் பூ, அது என்ன? ஈஸி தான். நம்ம பசங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அது கொடுப்போம். அது என்ன? சொல்லவா? நான் சொல்லவா? முட்டை. கரெக்டா? வெள்ளைக்கல்லை வெந்நீரில் போட்டு உடைத்து பார்த்தால் உரிது மஞ்சள் பூ, அது என்ன? முட்டை. சரியா? நீலப்பத்தியிலே, அதாவது நீலப்பத்தியிலே நீர் ஊற்றி விதையின்றி விளையுது வெள்ளைப்பூ.
நீல பத்தியிலே பா இத்தியிலே நீல பத்தியிலே நீர் ஊற்றி விதையின்றி விளையுது வெள்ளைப்பூ அது என்ன? சாப்பாட்டுக்கெல்லாம் வந்து குழம்பெல்லாம் வச்சா குழம்போ ரசமோ தயிரெல்லாம் போட்டா அதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் சாப்பிடுவாங்க. சொல்லவா? கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க அது என்னன்ட்டு. உப்பு உப்பு உப்பு. ஆற்றுக்கு அந்த புறம் 50க்கும் மேலான தென்னை மரம் காய்க்காது பூக்காது கண்ணுக்கும் எட்டாது அது என்ன? ஆற்றுக்கு அந்த புறமா 50க்கும் மேலான தென்னை மரம் காய்க்காது பூக்காது கண்ணுக்கு எட்டாது அது என்ன? கண் புருவம். அதுக்கு விடை வந்து கண் புருவம். நூல் நூற்றுக்கும் இரட்டை அல்ல ஆடை நெய்யும் தரியும் அல்ல அது என்ன? நூல் நூற்றுக்கும் இரட்டை அலை அல்ல நூல் நூற்றுக்கும் இரட்டை அலை அல்ல ஆடை நெய்யும் தரியும் அல்ல அது என்ன? நூல் நூற்றுக்கும் சொல்றா, நூல் நூற்றுக்கும் இரட்டை அல்ல ஆடை நெய்யும் தரியும் அல்ல அது என்ன? தெரியலையா? சொல்லட்டுமா? சிலந்தி. பச்சை பெட்டிக்குள் ஈஸி, எல்லாருமே சொல்லிடுவாங்க. பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்து அது என்ன? நான் பார்க்காம நான் சொல்லட்டுமா? பச்சை பெட்டிக்குள்ள வெள்ளை முத்து அது என்னது? நான் சொல்லட்டா? குட்டீஸ் கமெண்ட்ஸ்ல போடுங்க அது என்னன்ட்டு. வெண்டைக்காய். வெண்டைக்காய் வெண்டைக்காய். பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்து என்பது வெண்டைக்காய். ஒற்றைக்கால் ஆட்டக்காரன் ஒழுங்காக சுற்றுகிறான் அவன் யார்? ஒற்றைக்கால் ஆட்டைக்காரன் ஒழுங்காக சுற்றுகிறான் அவன் யார்? பம்பரம். அடுத்தது பார்க்கலாம். இந்த ஊரிலே அடிப்பட்டவன் அடுத்த ஊரிலே போய் சொல்கிறான் அவன் யார்? இந்த ஊரில வந்து அடிபட்டுட்டானா, அடுத்த ஊரில் போய் சொல்றானா அவன் யார்? நல்லது, கொரியரு இதெல்லாம் வரும். என்ன சொல்வீங்க அதுக்கு பேரு? நான் சொல்லவா? தந்தி. இரவும் பகலும் ஓய்வில்லை அவன் படுத்தால் எழுப்ப ஆள் இல்லை அவன் யார்? இரவும் பகலும் ஓய்வில்லையா அவன் படுத்தால் எழுப்ப ஆள் இல்லையா அவன் யாரு? நம்ம இதயம்தான். இதயம்தான் வந்து எழுப்பதுக்கு வந்து ஆள் இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இதயம். அடுத்தது பார்க்கலாம். பாட்டு பாடி வருவான் பாட்டென்று அடித்தால் சாவான் அவன் யார்? பாட்டு பாடி வருவானா பட்டென்று அடித்தால் சாவானா அவன் யார்? பாட்டு பாடி வருவாங்க, பட்டென்று அடித்தால் சாவான் அவன் யார்? அப்படி பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம். கொசு கொசு கொசு. உயிரில்லாத நீதிபதி ஒழுங்காக நியாயம் செய்வார் அவன் யார்? உயிரில்லாத நீதிபதியா ஒழுங்காக நியாயம் செய்வாராம் அவன் யார்? தராசு தராசு. அடுத்தது பார்க்கலாம். ஆள் இறங்காத கிணற்றிலே மரம் இறங்கி கூத்தாடுது அது என்ன? ஆளில் இறங்காத கிணற்றிலே மனம் இறங்கி கூத்தாடுது அது என்ன? தயிர் கடையும் மத்து. பள்ளம் பள்ளமாய் ஓடும் குள்ள கிடாரிக்கு முதுகிலே 3 சூடு அது என்ன? பள்ளம் பள்ளமாய் ஓடும் குள்ள கிடாரிக்கு முதுகிலே 3 சூடு. பள்ளம் பள்ளமாய் ஓடும் குள்ளன் கிடாரிக்கு முதுகிலே 3 சூடு 3 சூடு அது என்ன? அணில். பின்னாலும் முன்னாலும் உன்னை அறியாமல் ஒருவன் வருகிறான் அவன் யார்? பின்னாலும் முன்னாலும் உன்னை அறியாமல் ஒருவன் வரானா அது என்னது? பின்னாடியே முன்னாடியே வர்றது என்னது? நம்மளுடைய நிழல் தாங்க வரும் பின்னாடியே.
அடுத்தது பார்க்கலாம். புதைத்து வைத்த பொருள் பொத்துக்கொண்டு மேலே எழும்புது, அது என்ன? என்ன? விதை முளைத்தல். பீடம் மேலே கூடம், குடத்துக்குள்ளே குரங்கு, குட்டிகள் யார்? அவர்கள். பீடம் மேலே கூடம், குடத்துக்குள்ளே குரங்கு, அவன் யார்? பள்ளிக்கூடம் குறும்பு பிள்ளைகள். பிறந்த நாள் தொட்டு இயங்கும் இயந்திரம், ஒரு நிமிஷம் நின்றால் மறு நிமிஷம் மரணம், அவன் யார்? பிறந்த நாள் தொட்டு இயங்கும் இயந்திரம், ஒரு நிமிஷம் நின்றால் மறு நிமிஷம் மரணம், அவன் யார்? இருதயம். அடுத்தது பார்க்கலாம். பிறக்கும் போது சுருண்டு இருக்கும், பிறந்த பிறகு விரிந்து நிற்கும், அது என்ன? வீட்டிலலாம் ஒரு வீட்டிலலாம் பண்ணுவாங்க, பூஜை இருக்கும் இடத்துலலாம் அது இருக்கும். அமாவாசைலாம் பண்ணும்போதெல்லாம் அது இருக்கும். அது வந்து முக்கியமானது. வீட்டில் வந்து ஒரு நல்ல நாள்லாம் வந்தால் அது இல்லாமல் விருந்தாளிங்கெல்லாம் வந்தால் கூட அது யூஸ் பண்ணுவாங்க. பிறக்கும் போது சுருண்டு இருக்குமா, பிறந்த பிறகு விருந்து நிற்குமா, அது என்ன? அதுதாங்க வாழை இலை. பார்க்க பார்க்க பச்சை, பழுத்தால் சிவப்பு, பல்லிலே பட்டால் கண்ணிலே கண்ணீர், அது என்ன? கண்ணி எரிது கண்ணி எரிது கண்ணி எரிதுனோ. பார்க்க பச்சை, பழுத்தால் சிவப்பு, பல்லிலே பட்டால் கண்ணிலே கண்ணீர், அது என்ன? மிளகாய். சரிங்க, அடுத்தது பார்க்கலாம். பாயும் தண்ணீர் இல்லாமல் பயிர் பச்சை பாக்கு, வெற்றிலை போடாமல் வாய் சிவப்பு, அவன் யார்? பாயும் தண்ணீர் இல்லாமல் பயிர் பச்சை பாக்கு, வெற்றிலை போடாமல் வாய் சிவப்பு, அவன் யார்? ஜோசியம் பார்க்கும்போது தான் இது கூடயே போகும். கிளி கிளி கிளி. சரிங்க, சிரிக்க சிந்திக்க வச்சிருக்கேன் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இத்துடன் இந்த சிரிக்க சிந்திக்க விடுகதை வந்து முடிவடைஞ்சிச்சு. இத்துடன் இந்த சிரிக்க சிந்திக்க முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். உங்கள் ஆர் மோகனா.